எல்லாரையும் சேர்த்து தான் அடிக்கணும். அயோக்கிய நாய்களா இப்படியே பயங்காட்டி யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற. என் அன்பு தம்பி என் ரஹ்மானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்துங்கிற. ஏண்டா தாய் மாமன் சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மையாடா. எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து, சரி இந்து. என் தம்பி யுவன் வந்து இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையாடா. ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? மதத்தை வைத்து எந்த மானுடனா உலகம் மதிப்பிடுது? இந்த பயல்களா எந்த வெறி வருதா இல்லையா? இதுல வந்து நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த இடத்துல என்ன வைக்கணும்டா உனக்கு ஒரு ஆப்பு. இங்க வாடா. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. என்னமோ எங்க அண்ணன் தடாரகம் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியாப்ப இந்த நாட்டில். சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்லை வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்லை நீயே வந்து நிற்பியா? எப்படி பாதுகாப்பா சொல்லு. என்ன பாதுகாப்பு எப்படி சொல்லு. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி? இப்போ என் தம்பி தங்கச்சியெல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்க இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு. அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய். ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்குன்னு. தம்பி, நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். இவர் வந்து 3.5 விழுக்காடு கொடுப்பாரு, 3.5. இப்ப 5 விழுக்காடு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருது? எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு. நீங்க இருக்கிற இடத்தை கொடுத்தது யாரு உங்களுக்கு? அது யார்? அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம். சும்மா போற போக்குல 3 கொடுக்கறது. ஏன் போன ஆண்டு கொடுக்கறது இந்த 5? அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கியிருக்கானா இஸ்லாமியம் புறான் வேற கிரகத்தில் இருந்து. ஏய், இது ஒண்ணுக்காவது அல்லாமல் ஆணையா சொல்றா, உங்களை ஒழிப்பேன்டா, உங்களை ஒழிப்பேன். இது ஒண்ணுக்காவது ஒழிப்பேன். இந்த காலங்காலமா என் மக்களை வஞ்சித்து ஏமாத்தி, இந்த பயங்காட்டி இந்த வாக்கை பறிச்சு வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து வீழ்த்தாவாரா, இதுக்காவது உங்களை ஒழிப்பேன். இதே வேலை ஒரு பயங்காட்டுறது. அருமை பெருமக்களே, உண்மையிலேயே நீங்கள் மான தமிழ் மக்கள், வீர தமிழ் மக்கள், நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன். பழனி பாபா என்கிறவன் நம்ம உடன் பிறந்தவன், ஒரு வீர மறவன் நம்மில் தோன்றிருக்காங்கிறது உண்மை. நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா, அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கருணாநிதியும் அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாப்ல, அவர் பாதுகாக்க மாட்டார். உலகத்தையே பாதுகாக்கிற அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டாப்ல, இவங்க தான் பாதுகாக்கணும். அப்படிதானே சொல்லுங்க? எப்படி? நீ நடக்கும்போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய். எப்ப உங்களுக்கு முன்னாடி இயேசு போகல, ஸ்டாலின் தான் போறாப்ல. எப்படி 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 எடுத்துக்கிறது? இதா எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஐயா, நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுறாதீங்க. எவன் நான் வீர மகன், வீர தமிழன், நான் போர் மரபினன். சார்லஸ் டார்வின் சொல்றான், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான். தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான். நாங்கள் வீரர்கள், எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். இது என் நாடு, என் நிலம், என் மண், என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ நாங்கள் தமிழர்கள், அதிலும் வீரர்கள், மானத்திற்காக உயிரை விட்ட மறவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ, வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிர்கிறவன் எவனோ
அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும். அங்க வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறது, தயவு செய்து போட்டுறது. ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டில் வராது, பிஜேபி வளராது, வளர விட மாட்டோம் என்று சொல்ல முடியுதா ஐயா ஸ்டாலின்? வந்துருவான் வந்துருவான். ஒரு வாயில் காவலன் போடுற, நீ வாட்ச்மேன் போடுற, அம்மா நீங்க போய் படுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். அவன் அதை விட்டு அம்மா கதவை பூட்டிக்கிறங்கம்மா, 2 3 தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, அம்மா ஜன்னல் நல்லா பூட்டிக்கிறங்கம்மா, அம்மா அடைச்சிக்கிறங்கம்மா, அம்மா தட்டி பார்த்துக்கிறங்கம்மா, நீங்க உள்ள போனோன்னு நான் தூங்கிடுறேம்மா. கோழைகளை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து ஏமாந்து கேவலம் கேவலம். இன்னும் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க சிறுபான்மைன்னு. ஒரு தடவை கூப்பிட்டு எப்படி சிறுபான்மை? சரி நான் சிறுபான்மை இஸ்லாம், நான் சிறுபான்மை கிறிஸ்தவன், மதத்தின் பேரால் நான் சிறுபான்மை, நீ பெரும்பான்மை. எதன் பொருட்டு? எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? மதத்தின் அடிப்படையில். எந்த மதம்? இந்து மதம். அப்போது நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று பேசியது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. இப்ப மதமாகத்தான் எங்களை பார்க்கிற, மனுஷனா கூட பார்க்கல. எப்படி கேவலம். என்ன செய்யறதுன்னு எங்களுக்கும் தெரியல. இப்போ உங்க மகன் அதிகாரத்தில் இருந்தா எங்க அண்ணன் சொல்றாரு தடா ரஹீம் என்ன தம்பி சீமானா இருந்தா நான் அண்ணே இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு. அந்த நிலைக்கு நான் வச்சாதானே நீங்க இந்த கேள்வி கேட்க போறீங்க. ஒரு வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலையில் கதவை தர எல்லாம் வெளியில வா, எவன் கத்துறானோ எவன் போராடும், அனுமதி கூட ஓரமாக இருந்து போராடிட்டு போ. ஏன் விட்டா எதுக்கு விட்டாங்க? 1/4 நூற்றாண்டாக சிறையில் வாடுகிறார்கள். என்னுடைய தம்பி பக்ருதீன் அந்த அபுதாயிர் சிறுநீரக 2ம் பழுதாகி போச்சு. நான் போய் மருத்துவமனையில் பார்க்கும்போது என்கிட்ட சொல்றான் பாருங்க, அவனுக்கு பேச்சு வரலை. அப்போ கிட்ட போய் நான் கேட்குறேன், அவன் மருத்துவமனையில் இறந்துட்டாப்புல, அந்த உயிர் 2 சிறுநீரகம் இயங்கலை, உடல் சுத்தமாக நலிவிட்டு போச்சு, மரணத்தை நெருங்கிட்டான். அப்பவாவது அவனை விடுதலை செஞ்சு வீட்டில் போய் அவன் உயிர் போகிறதுக்கு அனுமதிக்கலை. அவன் மவுத்து அங்கே நடக்கலை. இந்த கோரை உள்ளம் கொண்டவன் நல்லது செய்வான்னு நம்பிக்கிட்டு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, நீங்க முன்விடுப்பு கொடுங்க, எங்களுக்கு விடுதலை செய்யுங்கன்னா சரி அதை விடுதலை செய்யலாம்னு சொல்லும்போது, அரசுக்கு பரிந்துரைக்கும் போது அரசு என் தம்பி சொன்ன மாதிரி பதில் மனு தாக்கல் பண்ணுது. எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். வெளியில வந்தால் இங்கே இருக்கிற இந்து மத தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்று யார் சொல்றா? இதே இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் அரசு தான் சொல்லுது. அவர்கள் உங்களை பாதுகாப்பு என்று சொன்னது சிறைக்குள் வைத்து 1/4 நூற்றாண்டாக பத்திரமா பாதுகாக்கிறோம். அவர்கள் விடுதலை என்பது செத்து நீங்க உயிர் போற விடுதலை இருக்குல்ல, அந்த விடுதலை தான் அவர்கள் சொல்கிறார்கள். என்றைக்கு நீங்கள் இதை புரிந்து கொண்டு இன்னைக்கு நம்ம மாறுறதுன்னு யோசிச்சு பாரு. எங்களுக்கு வேற வழி இல்லை. எவ்வளவு காலத்துக்கு இதை நீங்க நம்பி நம்பி சொல்லும்? இவ்வளவுக்கும் புரட்சியில் பூத்த ஒரு மதம், அநீதிக்கு எதிராக நின்ற மதம், ஒரு மார்க்கம் உங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் எது நமக்கான அரசியல்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் நீங்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களை சாத்தானின் பிள்ளைகள் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்ல, சாத்தானின் பிள்ளைகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்களேன்னு சொன்னேன். அதுக்கு நான் விளக்கம் கேட்டேன், பதில் உங்ககிட்ட தான். நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்களேன். சாத்தானின் செயல்கள் எது எது? தீய செயல்கள் ஹராம் எது எது? பைபிளில் சாத்தானின் செயல்கள் என்று எது எது இருக்குது? சாத்தானின் செயல்கள் தீய செயல்கள் என்று எது எது குர்ஆன்ல இருக்கு? அதை எல்லாம் இந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்யுதா இல்லையா? அதான் என் கேள்வி. இருக்குதா இல்லையா? மதுக்கடையை திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை, தாலி அறுத்து வாழ்க்கையை, பல கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான உயிர்களை பறிப்பது ஹராமா இல்லையா? சாத்தானின் செயலையா இல்லையா? சொல்லுங்க.
ஹீரா மலையிலிருந்து தானே நபிகள் இறையருள் பெற்றார். அந்த மலையை வெட்டி கல்குவாரின் கொண்டு போறான். லட்சம் 1000 பிரசங்கங்களை மலை பிரசங்கங்களை செய்தார் இறைமகன் இயேசு. அந்த மலையை வெட்டி கொண்டு போறான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமென்னா அந்த மலையை தான் குவாரி மலை மணல்னு நொறுக்கி கொண்டு போறான். ஏன் நீங்க கேட்கல? அது சாத்தானின் செயல் இல்லை. மணலை அள்ளி விற்பது, மலையை நொறுக்கி விற்பது, காடுகளை வெட்டி அழிப்பது, நீரை உறிஞ்சி விற்பது. ஒரு நீர் மனித உயிர்களுக்கு மட்டுமானதா? உலக உயிர்களுக்கு இல்லையா? காக்கைக்கு இல்லையா? கொக்குக்கு இல்லையா? குருவிக்கு இல்லையா? புல்லுக்கு இல்லையா? பூண்டுக்கு இல்லையா? எல்லாவற்றுக்குமான அந்த உயிர் பாலை உறிஞ்சி விற்கிறானே, இதை அனுமதிக்கிறானே, இது ஹராமா இல்லையா? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கிற அரசு, இது ஹராமா இல்லையா? நாட்டு பாதுகாப்புக்கு செத்து வந்த ராணுவ வீரனை பார்க்கவே போகலையே அரசு, இது குற்றமா இல்லையா? பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை கட்ட துப்புள்ளாத அரசு 100 கோடிக்கு சமாதி கட்டி புதகுழியை கட்டி குளிரூட்டி போட்டிருக்க, இது ஹராமா இல்லையா? என் மக்கள் ஆக்கிரமித்தாவிட்டார்கள் என்று புதுக்கோட்டையில் அறந்தாங்கியிலே வீட்டை இடிக்குதே, 500 வீட்டை. அதிராம்பட்டினத்தில் இடிக்குதே. அப்ப உலக புகழ் பெற்ற 2வது கடற்கரையை ஆக்கிரமிச்சு சமாதி கட்டியிருக்கே, இது கடற்கரை ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை அவன் இடிப்பான், இவன் இடிப்பான், வருவான் இடிப்பான். இது ஆக்கிரமிப்பு இல்லையா? இது ஹராம் இல்லையா? ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறார்களே, ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று நபிகள் சபிக்கிறார்களே. நீங்கள் ஊழல் லஞ்சம் செய்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் செய்கிறவர்களுக்கு துணை நிற்கிறீர்களே, அந்த சாபம் உங்களுக்கு படருமா இல்லையா? வருமா இல்லையா? இவர்கள் ஊழல் லஞ்சம் ஊறி திளைக்கிறார்களா இல்லையா? திளைக்கிறார்களே. கொலை கொள்ளை இந்த நாட்டில் தினந்தோறும் நடக்குதா இல்லையா? சகிக்க முடியாத ஹராம். இதை தொடர்ந்து செய்கிற அதிகாரத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமை கொடுத்தால் சாத்தானுக்கு செய்கிற சேவையா இல்லையா? இது எப்படி? இதுதான் அநீதியை கண்டு அச்சம் இல்லாம எதிர்க்கிறதா? வாக்குக்கு காசு கொடுக்கிற, ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பது நீங்கள் உணராததா? ஒரு தொகுதிக்கு 30 கோடி 20 கோடி முதலீடு செய்பவன் 300 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவில் இல்லையா? அது முதலீடா இல்லையா? ஒரு முதலீடு செய்கிற முதலாளி மக்களுக்கு சேவை செய்வானா? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமா? லாப தேவை இருக்குமா? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? இதே சேப்பாக்கம் தொகுதியில் வீட்டுக்கு வீடு டிஃபன் கரியர், டிஃபன் பாக்ஸ் வருதா இல்லையா? ஹாட் பாக்ஸ் வருதா இல்லையா? எதுக்கு ஹாட் பாக்ஸ் இருக்கு? எதை போட்டு மூடுறது? எதை வச்சு மூடுறது? எதை வச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று போராடி செத்த இனத்தின் மக்கள் நாம். எதுக்கு இவங்கிட்ட கை கட்டணும்? என்ன நடந்துரும்? என்னமோ ஊரா நாட்டில் போய் வாழ்றீங்களா? இது நம் நாடு, நம் நிலம், நமது அதிகாரம், நமது உரிமை. இதில் இவர்கள் என்ன நம்மளை பாதுகாக்கிறது? என்ன பாதுகா? என்ன வந்துடும்? திமுக ஓட்டு போடல என்ன வந்துடும்? சரி, பிஜேபி பாராளுமன்றத்தில் பிஜேபி வரும்னு நீங்க எனக்கு போடல. சரி, நான் கேட்கிறேன், நான் பிஜேபியின் பி டீம். நாங்கள் இந்துக்கள் அல்ல. நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா, இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? இந்த கேள்வியை இந்தியாவிலே எழுப்பின ஒரே மகன் நான் தான். வரலாற்றின் வழி நின்று கேட்கிறேன், நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா இல்லை இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? முதலாக இந்த நாட்டு மக்களை மதமாற்றம் செய்தவன் சர் வில்லியம் ஜோன்ஸ். அந்த அயோக்கிய பைய போட்ட கையெழுத்தில் தான் நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள், சிவனை வழிபடுகிற சிவசமயம், பெருமாளை வழிபடுகிற மாலியம், இதுதான் தமிழர் சமயங்கள். எங்களை அவன் சட்டப்படி இந்துனா ஆக்கினான். அவன் சீக்கியன், அவன் குருநானக் வழியில் நிற்கிற சீக்கியன், அவன் புத்தனை வழிபடுகிற பௌத்தன், அவன் சமணன், எல்லாரையும் சேர்த்து எவன் பார்சியிலையோ, அவன் ஆங்கில இந்தியிலையோ, அவன் கிறிஸ்தவன்லையோ, இஸ்லாமிலையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்டான். அந்த கையெழுத்தில் நாங்கள் இந்து ஆனோம், ஆக்கப்பட்டோம்.